ஓம் சாந்தி 1/12/2025 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தினமும் ஞான சிந்தனை செய்தீர்கள் என்றால் குஷியினுடைய அளவு அதிகரிக்கும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் நாம் சுய தரிசன சக்கரதாரிகள் என்பது நினைவு இருக்கட்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, தங்களை முன்னேற்றி கொள்வதற்கான சுலபமான வழி எது? அதாவது சுய முன்னேற்றம் அடைவதற்கான சுலபமான வழி என்ன அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாரு. பதில் சொல்கிறாரு, தங்களை முன்னேற்றி கொள்ள தினமும் கணக்கு வைங்க, அதாவது சார்ட் வைங்க. இன்று முழு நாளும் எந்த அசுர செயலும் செய்யவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். எப்படி மாணவர்கள் குறிப்பேடு வைக்கிறார்களோ அதுபோல் குழந்தைகளாக நீங்களும் கூட தெய்வீக குணத்தினுடைய குறிப்பேடு வைத்தீர்கள் என்றால் முன்னேற்றம் ஆகிக்கொண்டே இருக்கும். தன்னை செல்ஃப் செக்கிங் பண்ண சொல்கிறார். எனக்குள்ள அசுர குணங்கள்லாம் நீங்கிடுச்சா? நான் எந்த ஒரு அசுர செயலும் செய்யாமல் இருக்கேனா? எனக்குள்ள தெய்வீக குணங்களின் வெளிப்பாடு ஏற்படுதா? ஒவ்வொரு கர்மத்துலேயும் நான் குணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேனா? அப்படின்லாம் நீங்கள் டெய்லியும் செக் பண்ணி சார்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு சுய முன்னேற்றம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாடல். தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே, ஓம் சாந்தி. தூர தேசம் என்று எதை சொல்லப்படுகிறது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் எந்த மனிதருக்கும் தெரியாது. எவ்வளவுதான் பெரிய வித்வானாக இருந்தாலும் பண்டிதராக இருந்தாலும் இதனுடைய அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதில்லை. தந்தையை மனிதர்கள் அனைவரும் ஹே பகவான் என்று நினைவு செய்கிறார்கள். அவர் நிச்சயமாக மேலே மூலவதனத்தில் இருக்கின்றார். வேறு யாருக்கும் இது தெரியாது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். அந்த தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரை தான் அவங்க பகவானே அப்படின்னு மேலே பார்த்துலாம் வணங்குறாங்க. ஆனால் உண்மையாகவே அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை என்ன நடந்ததோ எது நடக்கப் போகிறதோ அனைத்தும் இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டுமல்லவா? இதை குழந்தைகளாகிய உங்களில் கூட வரிசை கிரமமாக தான் புரிஞ்சிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன செய்வாங்கன்னா ஞானத்தை சிந்தனை செய்வாங்க. நல்லா சிந்தனை செய்யும்போது அவங்களுக்குள்ள அந்த குஷியினுடைய அளவு அதிகரிக்கும். ஞானத்தை சிந்தனை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு குஷியினுடைய அளவு கூட அதிகரிக்காது. எழும்பொழுதும் அமரும் பொழுதும் நாம் சுய தரிசன சக்கரதாரிகள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஆத்மாவாகிய எனக்கு முழு சிருஷ்டி சக்கரமும் தெரியும். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய புத்தியில் மூலவதனம் நினைவுக்கு வருது இல்லையா? அது இனிமையான வீடு, நிர்வாணதாமம், அமைதியான இடம். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் உடனே வந்துடுச்சு. ஏன்னா உங்கள் புத்தியில் அந்த நாலேஜ் இருக்குது. ஞானம் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் உங்களால் நினைவு கூர்ந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். வேறு யாராவது இதை சிந்திக்க முடியுமா? என்னுடைய வீடு எது? என்னுடைய சொர்க்கம் எங்கே இருக்குது? என்னுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? இதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்க முடியுமா? இந்த கால சக்கரத்தில் என்னுடைய நடிப்பு எப்படிப்பட்டது? எத்தனை பிறவியில் வரேன்? வேறு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தானே தெரியும். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் தான் சுய தரிசன சக்கரதாரிகள். உங்கள் புத்தியில் ஃபுல்லாக நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாபா. எத்தனையோ சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் அதனால் என்ன பலன்? எதுவுமே கிடையாது. அவர்கள் அனைவரும் இறங்கும் மார்க்கத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திரும்பி செல்வதற்காக தாங்களே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பழைய ஆடையை விட்டுவிட்டு நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆக இதெல்லாம் நீங்கள் உணரும்போது கேட்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறார் பாபா. குழந்தைகளாகி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஏன்னா இங்கே நமக்கு யார் படிப்பிக்கிறா? பகவானே படிப்பிக்கிறார். இந்த மகிழ்ச்சி அதிகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா பாபா நேரடியாக கற்பித்து கொண்டிருக்கிறார். பாபா அனைவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். அவர் நமக்கு மீண்டும் கற்பிக்கின்றார். அநேக முறை கற்பித்தும் இருக்கின்றார். நீங்கள் சக்கரத்தை முழுமையாக சுற்றிவிட்டு வரும்போது பாபா மீண்டும் வருகின்றார். நீங்கள் இந்த சமயத்தில் சுய தரிசன சக்கரதாரிகள் ஆவீர்கள். நீங்கள் விஷ்ணுபுரியின் தேவதைகளாக ஆவதற்காக இங்கே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
உலகத்தில் வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. சிவபாபா தான் நமக்கு இதை கற்பிக்கிறார் என்ற குஷி உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தினுடைய புரிதல் வந்துருச்சு. அதுவும் யார் எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் புரிய வைக்கிறா, சொல்லி கொடுக்குறா? சுயம் என்னுடைய தந்தையே சொல்லி கொடுக்குறாரு. அவரே சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு குஷி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சாஸ்திரம் போன்ற அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடைய பொருள். இது சத்கதிக்கானது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இந்த வேத சாஸ்திரங்கள் மூலமாக யாரும் சத்கதி அடைய முடியாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய பொருள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதன் மூலமாக நீங்கள் இறங்கும் கலையில் தான் வந்தீங்க. இதன் மூலமாக சத்கதி கிடையாது. எவ்வளோ வாசலாக கோயிலாக அலைகிறாங்க. இப்போது நீங்கள் அமைதியாக அமர்ந்துள்ளீர்கள். ஏன்னா உங்கள் புத்தியில் நாலேஜ் இருக்குது. நம்முடைய தந்தை எங்கே இருக்கார், எப்படி நினைக்கணும், எல்லாமே புரிதல் ஏற்பட்டுடுச்சு. அப்போ நம்ம அலையிறதெல்லாம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது. உங்கள் புத்தியில் எல்லா புரிதலும் ஏற்பட்டுடுச்சு. இப்போ ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு பாபா முன்பு போலவே சொல்கிறாரு, குழந்தைகளே என்னை நினைவு செஞ்சிங்கன்னா ஆத்மா தூய்மையாயிடும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா நினைவு ஏற்படுத்துகிறாரு. நமக்கு வழிமுறைகளை சொல்லித்தரார். சதோ பிரதானமாக ஆயிட்டிங்கன்னா சதோ பிரதான உலகத்தில் போயிட்டு ராஜ்யம் செய்வீங்க. ஆகையினால் பாபா சொல்கிறாரு, இப்படிப்பட்ட நிலையை அடையணுன்னா நீங்கள் அந்தளவுக்கு முயற்சி செய்யணும். உங்களுடைய நிலையை செக் பண்ணுங்கள். மாணவர்கள் எப்படி முயற்சி செய்து தங்களை புத்திசாலி ஆக்கிக்கிறாங்களோ, படிப்பினுடைய குறிப்பேடு வைக்கிறாங்க, அந்த பதிவு பண்ணுறாங்க, சார்ட் வைக்க சொல்கிறாரு பாபா. அதுபோல் உங்களுடைய நடத்தைகளை கூட நீங்கள் சார்ட் வைங்க. உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படுதான்னு பாருங்கள். தெய்வீக குணங்களினுடைய தாரணை எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லியும் நீங்கள் செக் பண்ணுறதன் மூலமாக தான் உங்கள் முன்னேற்றத்தை கண்டறிய முடியும், முன்னேற்றத்துலேயும் செல்ல முடியும்னு பாபா புரிய வைக்கிறார். அதனால் ஏதாவது முழு நாளில் நான் பழைய சுபாவம், அசுர சுபாவங்கள், அசுர காரியங்களை நான் செஞ்சேன்னா, வெளிப்படுத்தினேன்னா என்பதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் நீக்கிடுங்க. தெய்வீக குணங்களின் தாரணையில் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் விராட ரூபத்தை கூட புத்தியில் தாரணை செய்யுங்க. ஏன்னா அந்த விராட ரூபத்தில் நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத உணருங்க. நீங்கள்லாம் விராட ரூபத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்க? உச்சி குடுமி பிராமணர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. பாபா பிராமணர்களுக்கு தேவதைகளாக ஆவதற்கான படிப்பு கொடுக்குறார். எனவே தேவதை ஆகணும்னா தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆகணும். யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. எப்படி சரீர நிர்வாகத்திற்காக ஏதாவது காரியம் செய்யப்படுகிறதோ அதே போல் இங்கேயும் கூட யஜ்ஞ சேவை செய்ய வேண்டும். யாராவது நோயுற்று இருக்கிறார்கள், சேவை செய்வதில்லை என்றால் பிறகு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. யாராவது நோயுற்று இருக்கிறார்கள், சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் துக்கம் அடைவதோ அல்லது அழுவதற்கான விஷயமோ இங்கே கிடையாது. இதெல்லாம் அழணும்னு இல்லை. இந்த நாலேஜ் உங்கள் புத்திக்கு வந்துருச்சு, ஆத்மா அழியாதது அப்படின்ட்டு. நீங்கள் முற்றிலும் அமைதியாக பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. அவர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள் என்றால் ராம்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் அதையும் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமைதி மூலமாக உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். வெளி உலகத்தில் அவங்களுடையது அறிவியலினுடைய பலம், உங்களுடையது அமைதியினுடைய பலம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தின் யதார்த்த அர்த்தத்தையும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஞானம் என்றால் புரிதல், விஞ்ஞானம் என்றால் அனைத்தையும் மறந்து விடுதல், அதாவது சப்தங்களை கடந்த நிலை, யோகத்தை குறிக்கும்னு சொல்கிறார். ஞானத்திலிருந்தும் கூட விடுபட்ட நிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறார். எனவே ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஞானத்தினுடைய புரிதலும் இருக்குது. சப்தங்களை கடந்து உங்களுடைய வீடு மற்றும் உங்களுடைய தன்மை, உங்களுடைய ஆத்மா சுய தர்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய விஷயமும் உங்கள் புத்தியில் இருக்குதுன்னு சொல்கிறார் பாபா. நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஆத்மா தெரிந்திருக்கிறது. பிறகு ஞானமும் இருக்குது. ரூப் மற்றும் பசந்தாக நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ரூப் அப்படின்னா அது யோகத்தை குறிக்கும். அதாவது சப்தங்களை கடந்த ஸ்திதியிலையும் உங்களால் இருக்க முடியும். மேலும் ஞானம் நிரம்பிய குழந்தைகளாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. பாபாவும் அது போல தான் ரூப் பசந்தாக இருக்கார். பாபா கூட பிந்து மற்றும் சிந்துவாக இருக்கார். பாபா பிந்துவாக ஒளி ரூபமாகவும் இருக்கார். மேலும் ஒவ்வொரு குணங்களில் சக்தியில் கடலாகவும் இருக்கார்.
பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக ஆகுங்கள். நாம் சகோதரன் சகோதரிகள். இது அன்பான உறவு. இந்த உறவுகளுக்குள்ள அசுத்தம் என்பது இருக்கக்கூடாது. வேறு எந்த ஒரு தீய பார்வையும் வரக்கூடாது. ஒவ்வொருவருடைய மன நோயும் தனிப்பட்டது. மனநிலையை பாபா சொல்கிறார். அதன்படி பாபா அவங்கவுங்களுக்கு ஏற்றாற் போல் வழிமுறையும் கொடுக்குறார். பாபா இந்தந்த சூழ்நிலை ஏற்படுது, இந்த நிலையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாபாட்ட கேட்குறாங்களாம். அந்த மாதிரி ஸ்திதி மாறும்போதோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு வழி கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, சகோதர சகோதரி என்ற பார்வை கெட்டுவிடக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணருங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேலே கவனம் கொடுங்க. நான் சரீரத்தில் வந்தால் சகோதரன் சகோதரி, சரீரத்திலேருந்து விடுபடும் போது சகோதரர் சகோதரர். இதில் கவனமாக இருங்கன்னு பாபா புரிய வைக்கிறாரு. இதில் எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. நீங்கள் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆக போகிறீங்க அப்படின்னா தூய்மையினுடைய தாரணை வேணும் அவசியம். பாபா சொல்கிறார், உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆக போகிறீங்களான்னு பாபா கேட்டால் உடனே என்ன சொல்கிறீங்க? ஆமான்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஆமாம் அப்படின்னா கண்டிப்பாக தூய்மை ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். உங்களை உலகத்திற்கு எஜமானராக ஆக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாக இருக்க முடியாதா என்ன? தூய்மை இல்லாமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஆனால் வார்த்தையால் நான் எஜமான் ஆகணும்னு மட்டும் சொல்கிறீங்க. அதற்கான தாரணை இருக்கணும்ல, லட்சணம் இருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆகையினால தீய காரியங்கள் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு லௌகிக தந்தையும் கூட உங்களுக்கு புரிய வைக்கிறது போல தான் இங்கேயும் பாபா உங்களை என்ன பண்ண சொல்கிறாரு? தூய்மையை கடைப்பிடிங்க, தூய்மையாக இருக்கணும் மெயினாக அப்படின்னு சொல்கிறார். இந்த விகாரத்தில் தான் இங்கு தடை ஏற்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே இதுக்காக தான் தடை என்பது ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்திருக்கிறதே உங்களை தூய்மையாக்கிறதுக்காக தான். குழந்தைகளாகி உங்களுக்கு சரி தவறு நல்லது கெட்டது இதெல்லாம் சிந்திப்பதற்கான புத்தி கிடச்சிருச்சு. உங்களுக்கு திவ்ய புத்தி கிடச்சிருச்சு. இந்த புத்தி மூலமாக நான் இனிமேல் எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் மாறணும். உங்களுடைய லட்சியம் என்ன? இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவது தான். அப்போ லட்சியத்தை அடையணுன்னா அதற்கான லட்சணத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். அதுக்கு முதல் லட்சணம் தூய்மை, சம்பூர்ண நிர்விகாரியாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. இந்த ராவணனை கூட ஏன் வருடம் எரிக்கிறாங்க? அதுதான் எதிரி. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பாக்கியத்தை அழிக்கக்கூடியது. அதனால் அந்த ராவணனை எரிக்கிறாங்க. அப்போ ராவணனுடைய சுபாவத்தை உங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க, அதை நீங்கள் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சேவை செய்யணுன்னா என்னுடைய பக்தர்களுக்கு, மேலும் தேவதைகளை யார் பூஜை செய்கிறாங்களோ தேவதைகளினுடைய கோயிலுக்கு போங்க. அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஞானத்தை சொல்லுங்கள். மற்றபடி இப்படி இருக்கும் மனிதர்கள்டெல்லாம் மண்டையை உடச்சிக்காதீங்க. நீங்கள் தான் பாபா சொல்லுவார், நாடி பார்த்து ஞானம் கொடுங்கன்னு சொல்லுவார். அவங்க எந்த பாவனையில் நல்ல பக்தர்கள்லே பாவனையானவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியானவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு தேவதைகளுடைய கோயிலுக்கெலாம் போனால் அவங்க வருவாங்க. பாவனையோடு உடையவர்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க. மற்றபடி இந்த அறக்குறையாக கேட்காதவங்க, கவனம் கொடுக்காதவங்க, எதிர்வாதம் பண்ணுறவங்க, இவங்ககிட்டலாம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, உங்கள் மண்டையை உடச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அதை நீங்கள் கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை தான் பாபா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். கோயில்களில் உங்களுக்கு நிறைய பக்தர்கள் கிடைப்பார்கள். நாடியையும் பார்க்க வேண்டியிருக்கு. நாடி பார்த்து கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படியே பாவனையோடு நீங்கள் சொல்கிறத கேட்டுவாங்களா? அதில் சில பேர் பாவனையோடு வருவாங்க. அவங்க கேட்பாங்க, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாடி பார்க்க வேண்டியிருக்கு. மருத்துவர்கள் கூட பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். டெல்லியில் கூட அஜ்மல் கான் என்ற ஒரு வைத்தியர், புகழ்பெற்ற வைத்தியர் இருந்தாராம். அவர் நாடி பார்த்து அவர் என்ன பண்ணுவாராம், பேஷண்ட்டை பார்த்தே அவங்களுக்கு என்ன நோய்ங்கிறத சொல்லிடுவாராம். அதுபோல் உங்களுக்கும் கூட பாபா என்ன அந்த திவ்ய புத்தி கொடுத்துருக்குறாரு. நீங்கள் கூட இந்த ஆத்மா பாபாவுடைய நாலேஜ் கொடுத்தா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் அவங்கள கேட்ச் பண்ணி அப்படிப்பட்டவர்களுக்கு நாலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் தங்களுடைய யோக பலத்தின் மூலமாக கர்மேந்திரியங்களின் மீது வெற்றி அடைகிறீங்க. உங்களை இந்த கர்மேந்திரியங்கள் ஒருபோதும் இனிமேல் ஏமாற்ற முடியாது. நல்ல விதத்தில் நினைவில் இருந்தீர்கள், ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் கர்மேந்திரியங்கள் உங்களை ஏமாற்றாதுன்னு பாபா புரிய வைக்கிறார்.
இங்கே தான் நீங்கள் விகாரங்கள் மீது வெற்றி அடையணும். அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பார்வையெல்லாம் வராது. ஏன்னா அது ராவண ராஜ்யமே அங்கே இருக்காது. அது அஹிம்சையாளர்களான தேவி தேவதைகளினுடைய தர்மம். அங்கே சண்டை போன்றவற்றின் விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பெயர் கூட சிவசக்தி பாரத தாய்மார்கள். நீங்கள் சிவனிடமிருந்து நினைவின் மூலம் மட்டுமே சக்தியை பெறுகிறீர்கள். இங்கே ஏமாற்றம் அடைவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. யார் பக்தியே செய்யலையோ அவங்கெல்லாம் நாஸ்திகர்கள் அப்படின்னு வெளி உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்களாம். ஆனால் இங்கே பாபா சொல்கிறாரு, யார் பாபா மற்றும் படைப்பை தெரிஞ்சுக்கலையோ அவங்க தான் நாஸ்திகர்கள். நீங்கள் இப்போது ஆஸ்திகராயிட்டீங்க. ஏன்னா பாபாவும் தெரியுது, பாபா அதே போல் படைப்பும் தெரிஞ்சிருக்கிறீங்க. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் தான் ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் திரிகாலதர்சி ஆகியிருக்கீங்க. 3 லோகங்கள் 3 காலங்களை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அடுத்து சொல்கிறாரு, நான் இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு இது போன்ற விஷயங்களெல்லாம் நான் புரிய வைக்கிறேன். இல்லைன்னா நிராகாரமாக இருக்க நான் எப்படி இங்கே புரிய வைப்பேன்? இது பிரேரணை மூலமாக கல்வி கொடுக்க முடியுமா? நான் பிரேரணைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. நான் கற்பிக்கணுன்னா எனக்கு வாய் வேணும். ஒரு சரீரத்தை தாரணை செஞ்சு தான் அந்த வாய் மூலமாக உங்களுக்கு இந்த நாலேஜை கொடுக்குறேன். இதுதான் பசுவினுடைய வாய், கவுமுக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் உங்களுக்கு பெரிய தாய், மனித குலத்தினுடைய தாய் அப்படின்னா இந்த பிரம்மா தான். பாபா சொல்கிறார் இல்லையா அப்படின்றார். நான் இவர் மூலமாக தான் குழந்தைகளாகி உங்களுக்கு சிருஷ்டியினுடைய முதலிடை கடை ரகசியத்தை புரிய வைக்கிறேன். யுக்தியெல்லாம் இவர் மூலமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவுமே கிடையாது. பாபா ஸ்ரீமத் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும். இதில் கருணைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. பாபா அடிக்கடி மறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்களாம். எங்கள் மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். நினைவு செய்வது உங்களுடைய காரியம். இதில் நான் என்ன உங்கள் மேலே கருணை காட்டுறது? எனக்கு எல்லாமே குழந்தை தான். நான் ஒருத்தவங்க மேலே கருணை காட்ட போனால் எல்லார் மேலேயும் நான் கருணை காட்டினேன்னா எல்லாரையும் சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டிய நிலை இருக்கும். அதனால் இங்கே ஒவ்வொருவரும் சுயம் அவங்கவுங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் முயற்சி செய்யணும், நீங்கள் தான் பிராப்தி அடையணும். வழிமுறைகளை தான் சொல்லுவேன். இதில் கருணையோ ஆசீர்வாதத்துக்கோ வேலை கிடையாது. தந்தையை நினைவு செய்து நீங்கள் தூய்மை ஆகணும். தூய்மை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலும் உண்மையான மகாத்மாக்கள் யாருன்னா தேவதைகள் தான். இவர்கள் தான் எப்போதும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. எந்த அளவிற்கு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியில் இருப்பீங்க. தவறு ஏதும் செய்யவில்லை தானே என்று தினந்தோறும் உங்களுடைய கணக்கை செக் பண்ணுங்கள். தங்களுடைய காதுகளை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தப்பு செஞ்சதுக்கு பாபாட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் உண்மையை சொன்னீங்க அல்லது உண்மையை எழுதுனீங்க அப்படின்னா பாதி பாவம் அழிஞ்சிரும்னு பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார். பாபா அமர்ந்திருக்கிறார் இல்லையா? தங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக ஸ்ரீமத் படி நடந்துக்குங்கன்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸ்ரீமத்து உங்களை கரை சேர்க்கும். அதனால் ஸ்ரீமத்தை மீறாதீங்க. கணக்கு வைப்பதின் மூலம் அதிக முன்னேற்றம் கூட உங்களுக்கு ஏற்படும். செலவு எதுவும் இல்லை. உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் மனம் சொல் செயலின் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. யாரும் எதுவும் சொன்னார்கள் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்துருங்க. இந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்யணும். பாபா வருவதே குழந்தைகளாக உங்களுடைய துக்கத்தை நீக்கி எப்போவுமே சுகம் கொடுப்பதற்காக. ஆக குழந்தைகளும் கூட நீங்கள் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் சுகம்தான் கொடுக்கணும், துக்கத்தை கொடுக்கக்கூடாது. கோயில்களில் அனைத்தையும் விட நல்ல நல்ல சேவை நடக்கும். ஏன்னா கோயில்களுக்கு நல்ல தர்ம சிந்தனை உடையவர்கள்லாம் கோவிலுக்கு வருவாங்க, உங்களுக்கு கிடைப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பாபா எது சரியானது எது தவறானது என்பதை புரிந்து கொள்வதற்கான புத்தியை கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியின் ஆதாரத்தில் தான் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தங்களுக்குள் சகோதரன் சகோதரி என்ற உண்மையான அன்பு தான் இருக்கணும். ஒருபோதும் கெட்ட பார்வை இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட் சொல்கிறாரு, பாபாவினுடைய ஒவ்வொரு அறிவுரைப்படி நடந்து நன்றாக படித்து தங்கள் மீது தாங்களே கருணை காட்ட வேண்டும். தங்களுடைய முன்னேற்றத்திற்காக சார்ட் வைக்க வேண்டும். யாராவது துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறார்கள் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். வரதானம் சொல்கிறாரு,
ஈஸ்வரிய ராயல் தன்மை என்னும் சமஸ்காரத்தின் மூலம் ஒவ்வொருவரின் விசேஷ தன்மைகளை வர்ணனை செய்யும் புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். பாபா ஈஸ்வரிய ராயல் தன்மை என்னன்னா நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருவருடைய விசேஷத்தன்மையை பாருங்கள், வர்ணனை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. தன்னை எப்பொழுதும் விசேஷ ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரிடமும் சிறப்பு அம்சங்களையே பார்க்க வேண்டும், வர்ணனை செய்ய வேண்டும். அனைவரையும் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்கான நன்மை செய்யும் எண்ணம் மட்டும் வைங்க. இதுவே ஈஸ்வரிய ராயல் தன்மை ஆகும். ராயலான ஆத்மாக்கள் அடுத்தவர் வீசிய பொருளை எடுத்து தன்னிடம் வைத்து கொள்ள மாட்டார்கள். ராயல் ஆத்மா அடுத்தவங்க போட்ட பொருளை எடுக்க மாட்டாங்க. எனவே பிறரது பலவீனம் மற்றும் தீய குணங்களை பார்க்கும் கண்கள் சதா மூடி இருக்க வேண்டும் என்பதில் கவனம் வையுங்கள். ஒருவர் மற்றவரின் குணத்தினையே பாடுங்கள். அன்பு, ஒத்துழைப்பு எனும் மலரையே பரிமாறிக்கொள்ளுங்கள். அப்போதே புண்ணிய ஆத்மா ஆவீர்கள். விசேஷத்தை பாருங்கள், விசேஷத்தை வர்ணனை செய்யுங்க. நீங்களும் உங்கள் விசேஷத்தை வெளிப்படுத்துங்க. குறைய பார்க்காதீங்க. கீழே ராயல் ஆத்மானா எப்படி இருப்பாங்க? கீழே கிடக்கிறத எடுக்க மாட்டாங்க. மற்றவங்க தேவையில்லைன்னு போட்டதை அவங்க போய் எடுக்க மாட்டாங்கல்ல. அதுபோல் நீங்களும் ஈஸ்வரிய ராயல் ஆத்மா. விசேஷத்தை பாருங்கள், விசேஷத்தை வர்ணனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகன் சொல்கிறாரு, வரதானத்தின் சக்தி இன்னல் எனும் நெருப்பையும் கூட நேராக மாற்றிவிடும். அவ்யக்த இஷாரா இந்த மாதத்திற்கானது. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். நிராகாரி சொரூபத்தின் முக்கிய அறிவுரைக்கான வரதானம் கர்மாதீத் பவ என்பதாகும். ஆகார சொரூபத்தின் அதாவது ஃபரிஸ்தா நிலையின் வரதானம் டபுள் லைட் பவ என்பதாகும். டபுள் லைட் என்பது அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் லேசாக மற்றும் பிரகாசமான மனோநிலையில் நிலை பெறுவதாகும். அதாவது டபுள் லைட் எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு லேசாக மற்றும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அவ்வாறு டபுள் லைட்டாக இருப்பவரை சுலபமாக கர்மாதீத்த நிலையை அடைய முடியும். எனவே சேவைகளில் ஈடுபடும் பொழுதும் இப்பொழுது நான் முழுமை பெற்று கர்மாதீத்த நிலை அடைய வேண்டும் என்பதிலேயே ஆர்வம் வையுங்கள். கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு லேசாகி காரியங்களை செய்யுங்க. உங்கள் ஸ்திதியும் லேசாக இருக்கட்டும், பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு செய்யுங்க. இப்போ டபுள் லைட் அனுபவம் பண்ணலாம். மேலும் கர்மாதீத்த நிலையும் உங்களால் ஈஸியாக அடைய முடியும்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.